பிளாக் ஹோல்னு சொன்னாலே அது ஸ்பேஸோட ஒரு மர்மம் மாதிரி. அது எப்படி உருவாகுது? அது எப்படி செயல்படுது? அது எல்லாமே இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். வெல்கம் டு இன்ஃபார்ம்டு வாய்ஸஸ். பிளாக் ஹோல் அப்படிங்கிறது ஒரு இறந்து போன ஸ்டார்லேருந்து உருவாகுது. ஒரு ஸ்டார் எப்படி இறந்து போகுது அப்படிங்கிற வீடியோவை நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பிளாக் ஹோலுக்கு அதிக புவியீர்ப்பு விசை இருக்குது. இதுக்கு ஏன் பிளாக் ஹோல்னு பேர் வச்சாங்க தெரியுமா? இந்த பிளாக் ஹோலுக்கு அதிக புவியீர்ப்பு விசை இருக்கிறனால அதுக்கு கிட்ட போகக்கூடிய லைட்டை கூட அது தன்னுக்குள்ளே இழுத்துக்கிறோம். அதனால தான் அது எப்போவுமே இருட்டாக இருக்குது. அதனால தான் அதுக்கு பிளாக் ஹோல். இந்த பிளாக் ஹோல் சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இருக்கும். இந்த பிளாக் ஹோல் தனக்குள்ள எவ்வளோ அதிகமான பொருளை உள்ளே இழுத்துக்கிறதோ அந்தளவு அது விரிவடைந்து கொண்டே இருக்கும். தனக்கிட்ட எந்த பொருள் வந்தாலும் உள்ளே இழுத்துக்கும். லைட்டை கூட விட்டு வைக்காது. நம்ம சூரிய குடும்பத்துக்கிட்ட ஏதாவது பிளாக் ஹோல் வந்துச்சுன்னா அப்போது அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே அது உள்ளே இழுத்துக்கும். இதை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம். ஏன்னா நம்ம சூரிய குடும்பத்துக்கிட்ட இருக்கக்கூடிய பிளாக் ஹோல் எங்கே இருக்குன்னா 8200 லைட் இயர் தூரத்தில் தான் இருக்குது. சயின்டிஸ்ட் எல்லாம் இந்த பிளாக் ஹோல் இருக்குதுங்கிறத எப்படி கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? எப்போ ஒரு கேஸோ இல்லை ஒரு டஸ்ட்டோ பிளாக் ஹோல்குள்ளே ஈர்க்கப்படுதோ அப்போ அது அதிக ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஒரு ஃபனல்குள்ளே நம்ம ஊற்றுற ஆயில் எல்லாம் எப்படி ஒன்று சேர்ந்து உள்ளே போகுதோ அதே போல தான் இந்த பிளாக் ஹோலும் செயல்படும். அப்படி பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்று உரசும் போது எக்ஸ்ரே ப்ரொடியூஸ் ஆகுது. இதை டெலஸ்கோப் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறாங்க. சில சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த யூனிவர்ஸ் போலவே இன்னும் நிறைய யூனிவர்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை தான் மல்டிவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது நம்ம இன்னொரு வீடியோவில் தனியாக பார்க்கலாம். ஸோ பிளாக் ஹோல் வழியாக போனால் ஒரு யூனிவர்ஸ்லேருந்து வேறு ஒரு யூனிவர்ஸ்க்கு போகலான்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வெறும் அசம்ஷன் தான். ஆனால் அதுக்கு எந்த ப்ரூஃபும் இன்னும் இல்லை. இன்னும் நிறைய தியரிஸ் எல்லாம் பிளாக் ஹோலை பற்றி இருக்குது. உங்களுக்கு அதெல்லாம் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை மற்றவங்களுக்கும் தெரிவிக்கிறதுக்காக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.